ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் உயர் ரத்த அழுத்தம் பிபி இரத்த கொதிப்பு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆண்டுதோறும் மே 17 அன்று உலக உயர் ரத்த அழுத்த நோய் தினம் கொண்டாடப்படுகிறது. உயர் ரத்த அழுத்தத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா தொற்று நோய்கள் தான் அதிகமாக இருந்தது. அதாவது பெரியவங்களை கேட்டால் தெரியும், காலரா, ரணஜன்னி, கக்குவான், இருமல் போன்ற தொற்று நோய்கள் ஒருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகும், அது அதிகமானது. ஆனால் இப்போ அந்த நோய்கள் தடுப்பூசியினாலும் மருத்துவத்துறையின் வளர்ச்சியினாலும் வெகுவாக குறைந்து விட்டது. தற்போது பார்த்தோன்னா தொற்றா நோய்கள் தான் அதிகமாக இருக்குது. இப்போ எல்லார் வீட்லையும் பார்த்தோன்னா சுகர், பிபி, கேன்சர் போன்ற தொற்றா நோய்கள் அதிகமாக இருக்குது. அதில் இந்த பதிவில் ஹைப்பர் டென்ஷன் பற்றி பார்க்கலாம். ஹைப்பர் டென்ஷன் வருவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதில் குறிப்பான முக்கியமான காரணங்கள் பார்த்தோன்னா ஸ்மோக்கிங், புகைப்பழக்கம், ஆல்கஹால் ட்ரிங்கிங், மது பழக்கம் மற்றும் உடற்பயிற்சி இல்லாதது, உடல் உழைப்பு இல்லாதது. இதை பொருளாங்கடு சிட்டிங், அதாவது பொருளாங்கடு சிட்டிங்க செகண்ட் ஸ்மோக்கிங்னு சொல்கிறாங்க. ஸ்மோக்கிங்களுக்கு அதுவும் ஒரு மோசமான ஒரு காரணமாக பிபி வருவதற்கு இருக்கிறது. இந்த பிபி உயர் ரத்த அழுத்தம் இருப்பவர்களுக்கு என்ன அறிகுறி இருக்குன்னு பார்த்தோம்னா நெஞ்சு படபடப்பு, தலை சுற்றல், மயக்கம், சோர்வு போன்ற அறிகுறிகள் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அறிகுறி இருக்குன்னு சொல்ல முடியாது. சிலருக்கு இருக்கும், சிலருக்கு அறிகுறி இருக்காது. அறிகுறி இல்லைங்கிறதால பிபி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பிபி வந்தவங்க என்னென்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, பிபி வந்தவங்க கரெக்டாக மருத்துவரை அணுகி கரெக்டாக மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கணும். மாதத்திற்கு ஒரு முறையாவது செக்அப் செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக நம்ம பொதுமக்கள் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, பிபி இருக்குது அப்படின்னா ஒரு முறையே டாக்டரை போய் பார்த்துட்டு அதே ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு தொடர்ந்து மாத்திரை மருந்து எடுத்துப்பாங்க. ஏன்னா பிபி அதிகமானாலும் தெரியாது, குறைஞ்சாலும் தெரியாது. அது மாதிரி செய்யக்கூடாது. மாதத்திற்கு ஒருமையாவது மருத்துவமனைக்கு சென்று பிபியை செக் செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மக்கள் பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பிபி மாத்திரையே வாங்கிடுவாங்க. ஆனால் மயக்கம் இருந்தாலோ தொந்தரவு தான் போடுவாங்க, டெய்லியும் போட மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க பிபி கண்ட்ரோல் இருக்காது. தொடர்ந்து நமக்கு பிபி கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரும்னு பார்த்தோன்னா, மூளையில் பக்கவாதம், இரத்த கசிவு ஏற்பட்டு ஸ்ட்ரோக், பக்கவாதம் வரலாம். இதயத்தில் மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் வரலாம். சிறுநீரகத்தில் சிறுநீரக செயலிழப்பு வரலாம். பொதுவாக பிபி வருவதற்கு மேலே சொன்ன காரணங்கள் இருக்கலாம். ஒரு சிலருக்கு அரிதாக எண்டோக்ரைன் டிசார்டர், சில நாளமில்லா சுரப்பி நோய்கள் மற்றும் சிறுநீரக கோளாறுகள் மற்றும் தைராய்டு போன்ற அரிதான காரணங்கள் இருந்தாலும் பிபி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக பிபி இருக்கிறவங்க நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, டெய்லியும் வாக்கிங் போகிறது, உடற்பயிற்சி மேற்கொள்வது மற்றும் உணவு கட்டுப்பாடு இருப்பது. உணவு கட்டுப்பாடு பார்த்தோன்னா மாவுசத்து குறைவாக எடுத்துக்கணும், எண்ணெய் போன்ற கொழுப்பு உணவுகள் குறைவாக எடுத்துக்கணும். அது பொதுவாக பார்த்தோம்னா ஆயில் ஐட்டம்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸு போன்றவற்றை நம்ம குறைச்சிட்டு அதிகமாக புரதம், காய்கறிகள், கீரைகள் போன்ற உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். அதிக இனிப்பு மிக்க உணவுகள், சர்க்கரை நிறைந்த உணவுகளை நம்ம தவிர்த்திடணும். பொதுவாக வாக்கிங் போகணும், யோகா பண்ணணும், தியானம் பண்ணணும், மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கணும். போதுமான அளவு தூக்கம் முக்கியம். 18 வயதிற்கு மேலுள்ள அனைவரும் 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது பிபி செக்அப் செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த பிபி பார்த்தோம்னா பொதுமக்கள் மருத்துவமனைக்கு வேற ஒரு காரணத்து, காய்ச்சலுக்காகவோ இல்லை அறுவை சிகிச்சைக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வரும்போது பிபி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் பொதுமக்கள் நார்மலாகவே இயல்பாகவே 3 மந்த்துக்கு ஒரு டைம் செக்அப் வரணும். அது மாதிரி செக்அப், பிபி செக்அப்புக்காக வரும்போது அவங்களுக்கு ஆரம்ப நிலை முதலிலேயே பிபியை கண்டறிந்து சிகிச்சை அளித்து பின்னாளில் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் பாதிப்புகள் உடல் உறுப்புகள், உள்ளுறுப்புகள் பாதிப்புகள் ஏற்படாமல் தடுத்து கொள்ளலாம். அடுத்து இந்த காணொலியில் தொடர்ச்சியாக பொதுமக்கள் உயர் ரத்த அழுத்தத்தை பற்றி, பிபியை பற்றி என்ன நினைக்கலாம் என்பதை பார்க்கலாம். இது ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவலுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பின்பு வரும் காணொலியில் பொதுமக்கள் கூறும் தகவல்களை மருத்துவ சிகிச்சை நோக்கத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம். பிபி நோய் பற்றி, பிபி என்ன ஒரு நோய் சொல்றாங்கல்ல, சுகர், பிபி, அதை பத்தியா தெரியுமா? எதனால வருது, வந்தா என்ன ஆகும், அதிகமான என்ன ஆகும், அதை பத்தி ஏதாவது தெரியுமா? பிளட் பிரஷர், ஓகே, அது அதிகமானாலும் மயக்கம் வரும், ஓகே, மயக்கம் வரும். ஓகே, டாக்டர் கன்சல்ட் பண்ணி மாத்திரை சாப்பிடணும். பிபினா என்னம்மா தெரியலையா? மாத்திரை சாப்பிட்றீங்களா? எங்க வாங்கி சாப்பிட்றீங்க? பிபி எதனால வருது? பிபி வந்தவங்க எப்படி சாப்பாடு சாப்பிடணும் சொல்லலையா? சரி, பிபி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்?
பண்டை விஷயம் தலை விஷயம் நாங்க எதுவுமே நினைக்கிறேன். சொன்னாங்க மாத்திரை போனேன், மாத்திரை கேட்டேன், மாத்திரை கொடுத்தாங்க. அப்புறமா அவங்களா பிபி வச்சு சாப்பிட பிபி நோய் சொல்றாங்கல்ல, ஆமா, அப்பனா என்ன தெரியாதா? எதனால வருது? எதனால வருது வந்தா என்ன பண்ணணும்? என்ன பண்ணா இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் பண்ணோம். வேற எதுவும் தெரியாது. எங்கன்னு ம், ம், அந்த காலத்துல இருந்து இருந்தாச்சு. ம். இப்ப இருக்கிறவங்க தான் நிறைய தலை. நாங்க எதை சொல்ல ஒண்ணுமே கிடையாது. நாங்களாம் எதுவுமே ஒரு தழகைய சாப்பிட்டு வாழ்த்த விட்டாங்க. ம், ம். எங்கெல்லாம் மருந்து மாத்திரை நவிச்சுனா என்னன்னு தெரியாது. டென்ஷன் ஆகுதானே. ம். வேற என்ன? மாத்திரை போடணும். பின்னா ஒழுங்கா வயிற்றுக்கு சாப்பிடணும், கரெக்டாக டேப்லெட் மாத்திரை எடுத்துக்கணும், மருந்து எடுத்துக்கணும். ம். நான் வேற எதுவும் சொல்ல முடியல சார் நம்மளால. சரி. அவங்க தான் பாத்துக்கணும், நம்ம என்ன சொல்ல முடியும். சரிம்மா. வாங்கல, பிபினா என்ன? பிபி நோய். ஆமா, ஆமா. சுகரும் கிடையாது. இல்ல, பொதுவா பிபி நோய் பத்தி என்ன உங்களுக்கு தெரியும்? பிபி நோய் பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அந்த ப்ரெஷர் அதிகமா இருந்தா குறைஞ்சதுன்னா ரொம்ப மயக்கம் ஒருத்தர் தெரியும். அவ்வளவுதான். எதனால வருது? வந்தா என்ன பண்ணணும்? அது தெரியல. ஆனா கம்மியா ஆச்சுனாக்கா வெயில் அலையக்கூடாது. இருந்தா கம்மியா இருந்தா காடு இடம் கிடுக்குன்னு ஆடும். பிபி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? காடு சரி, சரி. வேற என்ன? பிபி வந்து என்ன அறிகுறில எப்படி இருக்கும்? மயக்கமா வரும், காடு எல்லாம் நடக்கிறதுக்கு வராது. பிபிலாம் எனக்கு என்ன தெரியாது. எனக்கு ஆனால் ஆக்சுவலாக சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ப்ரெஷரு இது மாதிரி கோபம் வந்தால் நம்ம வருதுன்னு இருக்காங்க. அதனால பிபிலாம் வருதுன்றாங்க. ஆனால் ப்ரெஷரு ஹெல்த் கண்டிஷன் அது மாதிரி எக்ஸெட்ரா. தலை சுத்தம், அப்புறம் எனக்கு ஒரே மயக்கமா வரும் அப்படியே எனக்கு. அந்த இதுல தான் அப்புறம் பிபி மாத்திரை தான் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். தெரியும். பிபி எதனால வருது? எனக்கு எதனாலும் தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதனால வரும்னு தெரியாது. பிபி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? அது ஏன்னா ரத்தக்கெல்லாம் வெடிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ம், பிபி ம். அதிகமாகிடுச்சுன்னா எடுக்கிறாங்க. எனக்கு பிபி நார்மல் சொன்னாங்க, 130 வரைக்கும் சொன்னாங்க. ஓகே. ஓவரா ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால வந்தா எப்படி இருக்கும்? மயக்க போட்டு இருப்பாங்க. ரொம்ப உடம்பு டைம்லெஸ்ஸாக இருக்கும். வந்தவங்க என்ன பண்ணணும்? கூலாக எப்பவுமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. உடம்பு வித்தியாக பார்த்துக்கிறாங்க. நான் இப்போ பிபிக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே, ஓகே, டெல்மா 40 சொல்லிட்டு ஒரு ஓகே, ஓகே. உங்களுக்கு என்ன அறிகுறிலாம் இருந்தது? பிபினா என்ன நினைக்கிறீங்க? அதாவது சுகர் அதிகமாக, அதாவது கிட்னினஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். ஓகே, சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு சுகர் செக் பண்ணாங்க. கூட பிபி இருக்குன்னு செக் பண்ணேன். ஓகே, பிபி கொஞ்சம் லோ ஆச்சுன்னா கிட்னினஸ் வருது. ஓகே, ஹை பிபி இருக்கும்போது அந்த எந்த எஃபெக்டும் தெரியுற மாதிரி தெரியல எனக்கு. ஓகே, ஓகே. பட் ரெகுலராக டேப்லெட் எடுக்கிறேன். ஒரு சில நாளில் லோ பிபி ஆயிடுது. சரி, லோ சரி. பிபி ஆகும்போது ஒரு மாதிரி கிட்னினஸ், அப்படியே தலையை சுற்றி பண்ணுற மாதிரி கொஞ்சம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாயிடுது. பிபி வந்தவங்க எப்படி இருக்கணும்? பிபி வந்தவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹை பிபியும் வரக்கூடாது, லோ பிபியும் ஆகக்கூடாது. சாப்பாடுலாம் எப்படி உணவு முறையில் எப்படி ஃபாலோ பண்ணணும்? உணவு முறைகள் வந்து கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கம்மியாக, ஓகே, கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கம்மியாக, ஓகே, ஓகே. அது மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபுட்டு எடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பிபினா என்ன? சொல்றீங்க. ஆமா, ஆமா. இல்ல, அது அந்த நோய் பத்தி தெரியுமா? பிபி நோய், உயர் ரத்த அழுத்தம். அது பத்தி இல்ல சார். நாங்க மாசம் மாசம் வீட்டால இருக்கிற ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிட்டு தான் வரோம். அந்த நோய்னா என்ன? வந்தா எப்படி இருக்கும் அது தெரியுமா? பிபி நோய். பிபி அதிகமானா ஸ்ட்ரோக் வரும்னு சொல்லுவாங்க. ம். தலையில மூளையில பிரச்சனை வரும். ம். வந்த அறிகுறி எப்படி இருக்கும்? தலை சுத்தல் எப்படி இருக்கும்? பிபி வந்து 2 விதம் இருக்கு. ஓகே, ஹை பிபி, லோ பிபி. ஓகே, ஹை பிபி வந்தாலும் தலை சுத்தல் மயக்கம் வரும். ஓகே, லோ பிபி வந்தாலும் தலை சுத்தல் மயக்கம் வரும். நம்ம அதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகே, எடுக்காம விட்டோம்னாக்கா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஓகே. பிபி அதிகமாகறதுனால உடல்ல இருக்கிற உறுப்பெல்லாம் பாதிக்கும். கொஞ்ச நாள்ல சுகர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. எதனால வருது? எல்லாத்துக்கும் காரணம் வந்து கொலஸ்ட்ரால் தாங்க சார்.
நம்ம ஓகே தேவையில்லாம இந்த கடையில ஃபுட் வாங்கி சாப்பிடுறது, ஓகே இந்த சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுறது, ஓகே ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடுறது, அந்த மாதிரி கண்ட சாப்பாடு டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறது, ஓகே அதிகமான சால்ட் எடுத்துக்கிறது, ஓகே இந்த மாதிரி ஆயில் ஐட்டம் நிறைய சாப்பிடுறது, இந்த ஓகே மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க சார். ஓகே. அது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு நம்ம டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாக்க எல்லாமே சுகமா வாழலாம். அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? அதிகமாச்சுனாக்கா கிட்னி கூட ஃபெயிலியர் ஆயிடும் சார். ஓகே எல்லா உறுப்புமே பாதிக்கும். பிபி அதிகமாகி டென்ஷன் அதிகமானா கண்ணில் இருக்கிற ரத்த குழாயெல்லாம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்வை கூட பறிப்பாயிடும். அதனால வந்து ரிலாக்ஸா இருக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது, நிதானமா இருக்கணும். ப்ரெஷருங்கிறது வந்து டென்ஷன் வரதும் இருக்கு, அதுவும் ஒரு காரணம் இருக்கு. தேவையில்லாத மைண்டு டென்ஷன் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அதை டென்ஷனை ஏற்றிக்கிறது, கோவப்படுறது, அதிகமாக கோவப்படுறது, அதுவும் கூட ஒரு டென்ஷனில் வர ஒரு ப்ரெஷர் தான். மேக்சிமம் நார்மலாகவே இருக்கிறது ரொம்ப நல்லது. பிபின்னு என்ன சொல்லுங்க? தெரியாது ஐயா. தெரியாதுங்களா? பிளட் ப்ரெஷர் சொல்லுவாங்கல்ல, ரத்த இதுன்னு சொல்லிட்டு, தெரியாது. அப்படின்னா தெரியாதுங்களா? பிளட் ப்ரெஷரு அது வந்து உயர் ரத்த அழுத்தம்னு சொல்லுவாங்க. பிபி எதனால வருதுன்னா அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா அதிகமாக எந்த உடல் உழைப்பு இல்லாமல் ஒபிசிட்டியாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு வரும். இந்த பிபி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சும் அதை பார்க்காம விட்டோம்னா ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். பிபின்றது வந்து ரத்த அழுத்தம்னு சொல்லுவாங்க. அது வந்து அதிகமாக டென்ஷன் ஆனால் நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் அதிகமாகும். ஒபிசிட்டியாக இருக்கவங்களுக்கும் பிபி வர வாய்ப்பு இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணலன்னா வரும். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் 35 வயசுக்கு மேலே போகுதுன்னா பிபி கண்டிப்பாக வரும். ஆயில் ஃபுட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதிகமாக ஆயில் சாப்பிட்றவங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்க, அதுக்கப்புறம் வாக்கிங் போகாமல் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பிபி வரும்.